டெய்லி ஸ்கூல் லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணி குடுக்குறதுன்னு ஒரே ஹெட்டேக்காக இருக்குல்ல. அதுவும் ஹெல்த்தியாவும் இருக்கணும், ஈஸியாவும் நம்மளுக்கு சமைக்கிற மாதிரி இருக்கணும், குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுவும் என் பையன் மாதிரி சிக்கன் ரைஸ் வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியாக ஒரு சோயா ரைஸ் செஞ்சு கொடுத்து சமாளிச்சிருங்க. 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிருங்க. நான் இந்த ரெசிபி இன்னைக்கு தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ரைஸ் ஏன்னா நல்லா நீளமாக ஃப்ளஃபியாக கிடைக்கும், அதே போல் நான்ஸ்டிக்கியாகவும் இருக்கும். ரைஸை நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருங்க. எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 4 மடங்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வர டைமில் ஊற வச்சிருந்த அரிசி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வேக விட்டுருங்க. 3 to 5 மினிட்ஸ்லேயே அரிசி நல்லா ஃப்ளஃபியாக வெந்து வந்துடும். தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளி, மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அளவுகள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஒட்டுறதுக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சோயா ரைஸ் ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபி கூட. என் பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.